அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், தமிழ்நாட்டு மக்களின் தாய்மானவராக விளங்கிக் கொண்டிருக்கிற தன்னிகரில்லா தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று தமிழ்நாடு தலைகுனியாது என்ற ஒரு முழக்கத்தோடு வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தொகுதியில் நடைபெறுகிற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர், நகரமன்றத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பான கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் உதயம் முருகையன் அவர்களே, அன்றைக்குரிய அண்ணன் சதாசிவம் அவர்களே, மரியாதைக்குரிய தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் மகாகுமார் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கிற கழக தலைவர் அவர்களின் சாதனை திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துரைத்து ஊடகங்களில் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த எழுச்சி உரையால் தமிழகம் முழுவதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற கழக செய்தி தொடர்பு செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கான்ஸ்டேஷன் ரவீந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று ரத்தின சுருக்கமாக உரையாற்றி பெண்களுக்கு வேண்டுகோளை வைத்து கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் எல்லாம் உழைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றிருக்கிற மாநில விவசாய அணியினுடைய துணைத் தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் எஸ்.கே. வேதரத்னம் அவர்களே, தீர்மான குழுவினுடைய உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்.வி. காமராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற, சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை கழக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சீதா மறைமலை அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரியார் கற்பகம் நீலமேகம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த மேடைதான் தமிழ்நாடு தலைகுனிந்துதான் கிடந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றார். கடந்த 2021 மே மாதம் 7ஆம் தேதி கவர்னர் பதவி பிரமாணம் செல்லுகிற பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு வாசகத்தை குறித்தாக்கினார். என்னன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று தலையை நிமிர்ந்தார். அதுதான் இந்த தமிழகத்தின் எழுச்சி, தமிழகம் தலை நிமிர்ந்தது என்றார். நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த சிறப்பு மிகுந்த திட்டம் தான் அதற்கெல்லாம். நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை சொன்னாங்க, இங்க எல்லாரும் சொன்னாங்க. நம்முடைய மகளிர் உரிமை தொகை பற்றி சொன்னாங்க. ஏன் தலைவர் உடனே அறிவித்தாரு? அதை நீங்க யோசிக்கணும். இந்த சனாதன கூட்டம், அடிமை அதிமுக கூட்டம் உட்கார்ந்து பிளான் பண்றான், எப்படியாவது மகளிர் உரிமை தொகையை தடுக்க வேண்டும், தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்ற சதி அம்பலமாக்கப்படவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதை உணர்ந்தார். அதே போல மகாராஷ்டிரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அங்கே இருந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படியாவது இந்த தொகை நிறுத்தப்பட வேண்டும் என்று சதி செய்தார்கள். இதை உணர்ந்த தலைவர், நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சதியை முறியடிக்கின்றவர்கள். பொதுவாக நிறைய அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் இருக்காங்க, அதே போல நிறைய செய்தி தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. பொதுவா சம்பளம் போடுறதா இருந்தா கூட அது ஆன்லைன்ல போனா 1 நாள் 2 நாள் ஆகும். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் யாருக்குமே தெரியாமல் சதிகாரர்களின் சதியை முறியடிக்கின்ற விதத்தில் 13ஆம் தேதி
காலை 7 மணிக்கு அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 5000 அந்த சதியை முறியடித்த தலைவர், அந்த சதிகாரர்களின் திட்டத்தை முறியடித்த தலைவர் நம்முடைய தலைவர் என்றால் அதுதான் நம் தலைவருடைய மிகப்பெரிய சிறப்பு. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாயை 2 மணி நேரத்தில் மகளிருக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கினார்கள். இதற்கு காரணம் என்ன? நான் என் சகோதரிகளுக்கிட்ட வழங்குகிற அந்த நிதியை எவராலும் தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. நான் தலைவர் கலைஞரின் பிள்ளை, அவர் போல் நானும் இந்த பெண்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவோம். மகளிர் உரிமை தொகை சாதாரண விஷயமா? அது ஒன்றும் இல்லை. நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சியா இருந்தார். அப்ப எடப்பாடி, இந்த 10 தோல்வி பழனிசாமி, பச்சை துண்டு பழனிசாமி அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அப்ப கொரோனா காலம், அந்த கொரோனா பெருந்தொற்று காலம். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதல் அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களே, கொரோனா ரொம்ப கொடுமையா இருக்கு, மக்கள் வெளியில வர முடியல, அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தார். அப்ப எடுபடி எடப்பாடி சொன்னார், நிதி இல்லைங்க, கஜானா காலியாகி போச்சு, நீங்க அதை வச்சிருந்தா தானே இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தார். அப்ப தலைவர் சொன்னார், நான் இப்பொழுதே உறுதியிட்டு சொல்லுகிறேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், நான் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த 5000 ரூபாயை வழங்குவேன் சொன்னார். வந்தார், வென்றார். வென்றவுடன் முதல் 2 மாதத்திற்குள் பழனிசாமி கொடுத்த 1000 ரூபாயை ஒதுக்கிட்டு பாக்கி 2000 2 முறை 4000 ரூபாயை மக்களுக்கு வழங்கி தந்தவர் நம்முடைய தலைவர். இது போரான்னு இப்ப இந்த 1 மாசத்துல 8000 ரூபாய், மகளிர் ஒதுக்கு பொங்கல் பரிசு 3000 ரூபாய், இப்ப இந்த தொகை 5000 ரூபாய். இப்ப சொன்னாங்க நம்ம போலங்க என்ன சொன்னார், உண்மைதான். நம்முடைய தலைவர் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு பணம் கொடுத்துட்டார். ஆனா மே மாதத்துக்கான தொகுப்பு 2000. ஆனா இன்னொரு செய்தியை திருப்பி சொன்னார். என்ன சொன்னார்? ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார். அதை அச்சாரம் உள்ளிற வகையில் தான் இந்த 2000 ரூபாய்க்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டார். கொடுக்கிற நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறோம், தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாய் போன வாட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி நீ ஓஎஸ் பண்ணி எங்க பத்தில ஒரு போர்டு வச்சிருக்காரு, நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம், நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம், நீங்க வந்தா தானே கொடுத்து, நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம், என்ன வந்தா கொடுப்போம். இது ஒரு வேலையா இப்ப வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் போர்டு. அது போல நம்ம நம்முடைய தலைவர் மே 7ஆம் தேதி பதவியேற்றவுடன் கோட்டையில போய் ஒரு 5 திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார். அது மிக முக்கியமான கையெழுத்து. எது? விடியல் பயணம், மகளிருக்கு இலவச பேருந்து. இது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய திட்டம்னு நீங்க எல்லாம் தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும். இந்த எடப்பாடிக்கு எவன் சொல்றான்னு தெரியல. அவன் சொல்றான் ஒரு தேர்தல் அறிக்கையில நான் ஆண்களுக்கும் இலவசம், எப்படியாவது அவன் புத்தி சேர்ந்து போச்சு. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகை சொன்னோம்ல, இந்த 5000 ரூபாய் அது வந்து ஏதோ நட்பாசையில கொஞ்சம் கடந்தோம். ஒரு அதிமுக எப்படியோ ஒரு ஏதோ வந்துருவோம் போயிடுவோம், இந்த பிஜேபி வச்சுக்கிட்டு நம்முடைய தலைவர் 13ஆம் தேதி காலையில 7 மணிக்கு இந்த பணத்தை அறிவித்தாரு. அத்தனை பேர் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. 2026 வெற்றி அன்னைக்கே உறுதி செய்து. நம்ம 13ஆம் தேதி தலைவர் அறிவித்த அன்னைக்கு ஓஎஸ் மணிய அங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. நிறைய பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு எல்லாம் முகமே மாறி போச்சு, கோஷம் போடுறாங்க. ஆனா பொம்பளைகளை கையை கிளம்ப மாட்டோம். என்னன்னு கேட்டா நாங்க என்ன திமுக காரங்களுக்கு மட்டுமா கொடுத்திருக்கோம், அந்த அதிமுக பிஜேபி அந்த கூட்டணி இருக்கிற அத்தனை பேருக்கும் 5000 கொடுத்திருக்கோம். அந்த தாய்மாருக்கு மனசுல இருக்குல்ல, கையே கிளம்ப மாட்டோம்.
கோஷமும் வரமாட்டேன். அன்னையோட முடிஞ்சிட்டார் ஓய்வு. ஆஹா, நமக்கு முடிஞ்சு போச்சுடான்ட்டு அந்த முடிவுரை எழுதுகிற கூட்டம் தான், அந்த துரோகிகளை விரட்டி அடிக்கிற கூட்டம் தான் இந்த எழுத்து மிகுந்த கூட்டம் என்பதை உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் ஆற்றியிருக்கிற திட்டங்கள், பணிகள் ஏராளம். அதையெல்லாம் எடுத்து சொன்னோம்னா நமக்கு எண்ணில் அடங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கு. தாய்மார்களுக்கான ஆட்சிதான், சகோதரிகளுக்கான ஆட்சிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்களை நினைத்து அடித்தட்டு ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்களை நினைத்துதான் இன்னைக்கு வரும்போது கூட நான் செல்லுல ஒன்று பார்த்தேன். ஓஎஸ் மணி ஒரு சிறப்பு கவனத்தை கொடுத்து சட்டமன்றத்தில் பேசுறாரு. ஏன்னா தேர்தல் வந்துருச்சுல, எரிதலைக்காரர் போன வாட்டி 5 வருஷம் அமைச்சரா இருந்தப்ப தெரியல, 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தப்ப தெரியல. அங்க புயல் பாதுகாப்பு கட்டணம் வேணும். எப்ப இன்னைக்கு இருக்க ஒரு 10 நாள்ல தேர்தல் வரப்போகுது. இதை எடுத்து போட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த தொகுதிக்காக கேட்டேன், நீ என்ன கிழிச்ச சொல்லு. இந்த இருக்கிற இந்த மேடை எங்க மாமியார் கட்டினது. அதே போல வேதாரண்யத்துக்கு இந்த சிறப்பு திட்டங்கள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அதே போல உப்பு தண்ணியே குடிச்சிருந்த வேதாரண்யம் நல்ல தண்ணி குடிச்சது. கோசிமணி ஐயா காலத்தில் கலைஞர்களிடம் பெற்று போராடி காதாடி நம்முடைய எத்தேவி காலத்தில் இங்கே நல்ல தண்ணி கொண்டு வந்தோம். இப்ப நம்முடைய தலைவர் ஒரு சிறப்புக்குரிய திட்டத்தை வழங்கி நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் 7400 கோடியில குடிநீர் பைப்பு புதைக்கப்பட்டு வருகிற 20ஆம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு வீட்டுக்கு வீடு குடிநீர். இப்படி மக்களின் எண்ணங்களை, தேவைகளை அறிந்து செயல்படுகிற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்வதிலே பெருமை அடைகிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் திட்டங்களை தேடி சென்றாலும் நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு நமக்கான நிதியை கொடுக்கிறது இல்லை. ஒரே ஒரு செய்தி, நமக்கான நிதி பிள்ளைங்க படிக்குது. திமுக மட்டுமே படிக்கிறான், அதிமுக பிள்ளையும் படிக்குது, பிஜேபி காரன் பிள்ளையும் படிக்குது, அந்த கூட்டணியில் இருக்கிற பிள்ளையும் படிக்குது, நம்ம பிள்ளைகளும் படிக்குது. அந்த ஸ்கூலுக்கு வழங்க வேண்டிய, பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 3148 கோடி பணத்தை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். நம்ம முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். ஆனா ஒன்றிய பாஜக அரசு சொல்லுது,